ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிங்குஸ்டிக்ஸ் இன் பிஜிடிஆர்பி. அதாவது யூனிட் 9ல் இருந்து ஒரு சப் டாபிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா. லிங்குஸ்டிக்ஸ், அதோட டெஃபினிஷன்ஸ், த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் லிங்குஸ்டிக்ஸ், ஸ்பீச் அண்ட் ரைட்டிங், அது வரைக்கும் என்னென்னு பார்க்க போகிறோம். எல்லாருமே ரொம்ப அதிகமாக கேட்ட டாபிக் இது. ஸோ என்னால் எந்த அளவுக்கு ஈஸியாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மூவ் ஆன் டு த டாபிக். வாட் இஸ் லிங்குவிஸ்டிக்ஸ்? அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்குவிஸ்டிக்ஸ் இஸ் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எந்த புக்கில் நம்ம படித்தோம்னாலும் முதல்ல நமக்கு தெரிவிக்கக்கூடிய டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the study of any human language to a scientific analysis is known as linguistics. Not only for English or not only for Tamil or not only for Telugu or Malayalam, whatever it is the scientific analysis that is known as linguistics. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட லாங்குவேஜுக்கு மட்டுமே அது தொடர்புடையதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அது மொழியியல். நம்ம லிட்ரேச்சரை படிச்சிருக்கோம். ஸோ we are closely related to linguistics, whoever it may be. எந்த லாங்குவேஜை ஒரு முதன்மையான பாடமாக எடுத்து படிக்கிற எல்லாருக்குமே இந்த லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்ற டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், மொழியோட கனெக்ட் ஆனது தான் மொழியியல். அதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அதுதான் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ நமக்கு அதை பற்றி ஒரு டெஃபினேஷன் கரெக்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அறிவியல் முறைப்படி ஆராய்வதற்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டு. எதெல்லாம் அதில் நம்ம படிப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொழியோட வடிவம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லாங்குவேஜ், அதே மாதிரி கண்டென்ட் அப்படின்னா பொருள், அதே மாதிரி சுச்சுவேஷன் ஆர் என்விரான்மெண்ட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மொழியியல், அதாவது லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்றது நமக்கு கிளியர் கட்டாக கொடுக்குது அந்த டெஃபினிஷன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் லிங்குவிஸ்டிக்ஸ். இதை நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்கோப்ஸு, ஃபியூச்சர்ஸு, அது எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். Why linguistics is important? ஏன் நமக்கு லிங்குவிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா, லிங்குவிஸ்டிக்ஸ் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்டு. இது ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் தான். உலகத்தை அறிந்து கொள்வதற்கு லிங்குவிஸ்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எப்படின்னா, ஒரே ஒரு மொழி மாதிரி எல்லா மொழியிலையுமே அதோட அடிப்படை இருக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 26 லெட்டர்ஸ் ஆக்ட் ஃபார் 44 சவுண்ட்ஸு. அதே மாதிரி நமக்கு தமிழில் நல்லா தெரியும் 247 எழுத்துக்கள். அந்த கிராமரும் அந்த இலக்கண அடிப்படைகளோ பார்த்திங்கன்னா ஒரு லாங்குவேஜில் இருக்கிற மாதிரி ஒரு லாங்குவேஜுக்கு இருக்காது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் இடுகுறி பெயர்கள்னு இருக்குது. அதில் 3 பார்ட்டுமே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அது ஹிந்தியில் கிடையாது. ஏன் அப்படின்னா, இது வேறு அது வேறு. ஏன்னா அந்த லெட்டர்ஸ் ஒரே லெட்டர் அதில் கிடையாது. புரியுதுங்களா? அதுதான் பேசிக். அண்ட் இட் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ல்டு. உலகளாவிய மொழிகளை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு மொழியியல் சான்றாக இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் சிம்ப்ளி அண்டர்ஸ்டாண்டிங், இட் ப்ரூவ்ஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் பீப்புள்ஸ். கண்டிப்பாக புரிந்து கொள்வதற்கு மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணுதான், பீப்புள்ஸ்குள்ளே கம்யூனிகேஷன் நடக்கிறதுக்கு லாங்குவேஜ் தான் ஒரு இம்பார்ட்டண்ட் டூல் நமக்குன்னு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தான் லிங்குவிஸ்டிக்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் அன் இம்பார்ட்டண்ட் ஒர்க் டிரான்ஸ்லேஷன் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் லிட்ரரி எஃபர்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ட்ரீட்டிங் ஸ்பீச்சிங் டிஸார்டர்ஸ். ஸோ இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, லிட்ரரி எஃபர்ட்ஸுக்குமே ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா. அப்போது அந்த லிங்குவிஸ்டிக் அந்த இடத்துல எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். அது தெரிஞ்சிருந்தால் தான் அவங்களால அதை டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியும். நமக்கு அந்த ஃபீலு, அந்த எமோஷன், அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டை சொன்னால் தான் நமக்கு புரியும். இல்லைன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் டிரான்ஸ்லேட்டிங்? ஸோ அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஸ்பீச்சிங் டிஸார்டர்ஸ் அப்படின்னா இந்த பேச்சு குறைபாடுகளுக்கும் இது ஒரு முக்கியமான டூலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
அண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் அதர் டிசிப்ளின்ஸ். அதர் டிசிப்ளின்ஸ் அப்படின்னா பேசிக்ஸ், இந்த அடிப்படையான விஷயங்களில் வந்து அது வந்து அதர் டிசிப்ளினில் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கான். ஏன்னா ஒரே மாதிரி இல்லை, அது வந்து அடிப்படையிலே வந்து இண்டிபெண்ட் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், before the 20th century, the study of language was not regarded as a separate area of study of its own right. இல்லைங்களா? இந்த 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா இதுக்குன்னு சொல்லிட்டு வந்து தனிப்பட்ட அங்கீகாரம் கிடைக்கல, அதுக்கு வந்து ஓன் ரைட்ஸ் வந்து கிடைக்கல. இப்போ வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த ஏராவில் பார்த்திங்கன்னா நிறைய காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மெக்கட்ரானிக்ஸை வந்து சொல்லலாம். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் அந்த ரோபோட்டிக்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதில் கம்ப்யூட்டரு, டெலிகம்யூனிகேஷனு, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸு, இதெல்லாம் நம்ம தனித்தனி ஜேர்னலில் பார்த்துருக்கோம். இது எல்லாம் சேர்த்தது வந்து பார்த்திங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு ஒரு அங்கீகாரம் இப்போ கிடச்சிருக்குது. அது மாதிரி தான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் இந்த லிங்குவிஸ்டிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஓன் ரைட்ஸ் கிடைக்கல. வேரல்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அதுதான் அதோட நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. நவ் இட் வாஸ் கன்சிடர்டு டு பி அ பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ். அப்படின்னா மொழியோட வரலாறுகளுக்கு வந்து அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. ஆர் த ஃபிலாசபி ஆஃப் த லாங்குவேஜ். அப்படி இல்லைன்னு சொன்னால் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொழியோட தத்துவமாக மட்டுமே அது போயிருக்கும், வெளியே தெரிஞ்சிருக்காது. நவ் லிங்குவிஸ்டிக்ஸ் இஸ் எ மாடர்ன் நேம். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு நவீன புதுமையான பேராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த பாயிண்ட்ஸ் ரிலேட்டட் டு லிங்குவிஸ்டிக்ஸ். ஏன் அது வந்து இந்த மாதிரி இருந்தது, அதுக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படின்றத பார்த்தோம். வை இட் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட், aiming at studying the components of the language system on who it works. ஸோ இது இப்போ வந்து என்னென்னா லிங்குவிஸ்டிக்னால் என்னன்னு பார்த்துட்டோம், மொழியியல்னு சொன்னோம், அதுக்கான ரீசன் என்ன, அதுக்கான தன்மை எப்படி இருந்தது, ஸ்கோப் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ், அதுக்கு என்னென்னலாம் காம்பனன்ட்ஸ் இருக்குது, அண்ட் ஹூ இட் ஒர்க்ஸ், அண்ட் யார் அதில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா லிங்குவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. லிங்குவிஸ்ட் ஹூ லிங்குவிஸ்டிக்ஸ் த லாங்குவேஜ், அதாவது மொழியியலாளர்கள். சவுண்டுனா நமக்கு தெரியும் ஃபோனிக், அதே மாதிரி அதோட மீனிங், அர்த்தம், இதுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை வந்து கவனிப்பது மூலமாக வந்தது தான் இந்த பாரம்பரியமான மனித மொழி பகுப்பாய்வு அப்படின்னு சொல்கிறது, அதாவது லிங்குவிஸ்டிக்ஸ். ஹூ இஸ் ஒர்க்கிங் அண்டர் லிங்குவிஸ்டிக்ஸ் தே கால் த லிங்குவிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். People who study linguistics are called linguists. Every aspect of language, including vocabulary and grammar, sound, etc. எல்லாமே வந்து அதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, டிஃப்ரென்சியேஷன் இருக்குது லாங்குவேஜுக்கு டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க படிப்பாங்க. அண்ட் தே கேன் ஒர்க் இன் செவரல் வேஸ். எது எதுலலாம் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட்டிங், analyzing, researching and interpreting language. Interpreting language is related to translation. அதையுமே அவங்க படிப்பாங்க. அனலைஸ் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்குவிஸ்ட் வந்து ரிலேட் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி இஸ் தேர் எ டிமாண்ட் ஆஃப் எ லிங்குவிஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்ட் இருக்குது இன்றைக்கி மார்க்கெட்டில். ஐ மீன் மார்க்கெட் இஸ் நத்திங் பட் த ஏரியா. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தெரிஞ்சு டாக்டர்ஸு, என்ஜினியர்ஸு அந்த மாதிரி தான் வந்து நிறைய ஸ்கோப் இருக்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்குறோம். ஆனால் லிங்குவிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான டிமாண்ட்ஸ் வந்து எப்போவுமே இருக்குது. அதே மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டு ரிலேட் ஆகி முடித்தவங்கெல்லாம் பிஜி முடித்தாங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் டீச்சர்ஸ் அண்ட் தே மே கோ ஃபார் அட் எனி லெவல் இஃப் வி ஆர் எமினென்ட் டேலண்ட் பர்சன்ஸ். நிறைய வழிகள் இருக்குது இங்கிலீஷ் முடிச்சிருந்தா. அதுவும் பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்குவிஸ்ட்டாக இருந்தாங்கன்னு சொன்னால் சொல்லவே வேண்டாம். ஸோ அவங்க எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தே கேன் ஒர்க் இன் ஃபாரின் லாங்குவேஜ் டீச்சர். சரிங்களா, ஃபாரினில் போயிட்டு டீச்சராக ஒர்க் பண்ணுறது, அதாவது தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ். இப்போ கனடாலாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நிறைய தமிழுக்கு வந்து ஸ்கோப் இருக்குது அந்த மாதிரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெக்சிகோகிராஃபர்ஸ், யாருன்னா அகராதி எழுதுகிறாங்க இல்லையா அவங்க. அப்புறமா வந்து ப்ரூஃப் ரீடர்ஸு அண்டு காப்பி எடிட்டர்ஸு. காப்பி எடிட்டர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ரூஃப் ரீடர்ஸ். அண்டு ஸ்பீச் அண்டு லாங்குவேஜ் தெரபிஸ்ட்.
இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிங்குவிஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஓகேங்களா? அண்ட் ஹூ இஸ் எ பாலிக்ளாட்? இப்போது இதோட ரிலேட்டான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பாலிக்ளாட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஹூ நோஸ் மெனி லாங்குவேஜஸ் கால்ட் எ பாலிக்ளாட். எதுக்காக இப்போ லிங்குவிஸ்டிக்குள்ளே நான் வந்து பாலிக்ளாட்டை கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எஸ்எஸ்சி எக்ஸாமில். சேம் டாபிக், ஐ மீன் நம்மளோட சிலபஸ் இருக்கக்கூடிய சர்வ சிக்ஷா அபியான்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, டிஆர்பி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஆர்டின்னு சொல்லுவோம், பிளாக் ரிசோர்ஸ் டீச்சர்ஸ். இப்போ வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒரே மாதிரியான சிலபஸ் இருக்கும், பட் கொஸ்டின்ஸ் வேரி ஆகும். அண்டர் லிங்குவிஸ்டிக்கில் வந்து இந்த கொஸ்டின் இருந்தது. ஸோ வயநாட்டை நமக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான். ஸோ ஹூ இஸ் எ பாலிகாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எ பர்சன் ஹூ நோஸ் மெனி லாங்குவேஜஸ் கால்ட் எ பாலிக்ளாட். ஸோ ஒரு பர்சனுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் அவர் வந்து பாலிக்ளாட்டு. அதே மாதிரி லிங்குவிஸ்ட் அப்படின்னா மொழியை பற்றி, எந்த ஒரு மொழியை பற்றி ஆராய்ந்தாலுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்குவிஸ்ட். ஓகேங்களா? ஸோ தட் டிஃப்ரென்சஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஆஸ் வெல் அஸ் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் த லாங்குவேஜஸ் கேன் ஆல்சோ பி ஸ்டடிட் இன் எ பெட்டர் வே. வை நாட்? அதாவது அதில் இருக்கக்கூடிய ஒற்றுமை வேற்றுமைகள் விதங்கள் அதுவுமே வேறு வேறையாக இருக்குது. பட் ஆனால் நமக்கு இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பாலிக்ளாட்டுமே இதோடு நான் சேர்த்துருக்கேன். ஜஸ்ட் மேக் எ நோட் ஆஃப் இட் அண்ட் தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் இன்ஃபோ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிங்குவிஸ்டிக்ஸ்னால் பார்த்தோம், லிங்குவிஸ்ட்னா யாருன்னு பார்த்தோம், அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தோம், ரோல் என்னென்னு பார்த்தோம், யாரெல்லாம் அதில் ஒர்க் பண்ணுறாங்க, வே ஆஃப் ஒர்க்கிங் என்ன, எதை பற்றி ஸ்ட்ரக்சர் எல்லாம் பார்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபேமஸ் லிங்குவிஸ்ட்ஸ், அதாவது என்னென்னா யார் வந்து இதை வந்து பண்ணாங்க, இதுக்கான முக்கியமான காரணங்கள்லாம் யார். எப்போவுமே பாயினியர்னு ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா எல்லா விஷயத்துக்கும். ஸோ நீங்கள் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்குள்ளே போனால் நம்மளால் வந்து நோம் சாம்ஸ்கியை பற்றி தெரிஞ்சிக்காமல் நம்மளால் அந்த புக்கை விட்டு வெளியே வரவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஹீ பிளேட் எ வெரி வைடல் ரோல் இன் தட் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். ஸோ ஹீ இஸ் எ யூஎஸ் லிங்குவிஸ்ட் அண்ட் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரி ஆஃப் லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யார் வந்து இந்த மாதிரி லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் பண்ணது அப்படின்னு கேட்டாலுமே கூட சான்சஸ் இருக்குது. அதோட இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் மட்டும் நான் ப்ராக்கெட்ஸில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் மேக் எ நோட் ஆஃப் இட். அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜென்ரேட்டிவ் கிராமர், அதாவது இப்போ டிஜிஎம்ன்னு சொல்கிறோம் இல்லையா ஷார்ட்டாக, அது மெனி லேர்னர்ஸ் வேர் ஏபிள் டு டூ வெல் இன் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து அவ்வளோ ப்ரொலாங் வெல் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் த்ரூ பை சென்டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிள் ஹேண்டடாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜென்ரேட்டிவ் கிராமர் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபேமஸ் லிங்குவிஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டினாண்ட் டி சாசர் அப்படின்றவர். ஹீ பிலாங்ஸ் டு ஸ்விஸ் லிங்குவிஸ்ட். அண்ட் அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் எ ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ட்ரக்சுரல் லிங்குவிஸ்டிக்ஸ். ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் ஸ்ட்ரக்சுரல் லிங்குவிஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபெர்டினாண்ட் டி சாசர் அப்படின்றவர். Only he declared that there is only an arbitrary relationship between a linguistic sign. Arbitrary relationship அப்படின்ற டாபிக் பார்த்திங்கன்னா அது ரொம்ப வாஸ்ட்டு, அது நமக்கு அவ்வளோ உள்ளே போய் படிக்கணும்னு தேவையுமே இல்லை. ஸோ இந்த லிங்குவிஸ்டிக் சைனோட எது டெலிபரேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரரி ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஹீ இஸ் எ ஃபவுண்டர் ஆஃப் ஜெனீவா ஸ்கூல் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ ஒரு ஃபவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெனீவா ஸ்கூலோட லிங்குவிஸ்டிக்கை வந்து ஃபவுண்ட் பண்ணது இவங்க தான் அப்படின்ற ஒரு இன்ஃபோவும் இதில் இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்ஃபோ ரோமன் ஜேக்கப்சன் அண்ட் ஹீ ஆல்சோ பிலாங் டு த யூஎஸ். ஸோ இவருமே பார்த்திங்கன்னா யூஎஸ் தான். அதே மாதிரி நோம் சாம்ஸ்கியும் பார்த்திங்கன்னா யூஎஸ் தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் அவரோட பொது இலக்கண அடிப்படை, அதாவது டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜென்ரேஷன் கிராமர் அப்படின்னு பார்த்துக்கிறோம். ஐ மீன் டிரான்ஸ்ஃபர்மேஷனல் ஜென்ரேட்டிவ் கிராமர் பொது இலக்கண அடிப்படை. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், அதாவது அடிப்படை மொழியின் அடிப்படை அதை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க 3 பேரை தவிர இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டானவங்க மட்டும் நான் கொடுத்துருக்கேன். பிஃபோர் தட் தேர் இஸ் எ நோட். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாணினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்குவிஸ்ட் இருக்கார். அவர் யார், அவரோட டீட்டெயில் என்ன அப்படின்னு சான்ஸ்கிரிட் கிராமரியன். அவர் வந்து 520 to 460 பிஃபோர் கிரைஸ்ட்.
அக்னாலேஜ்டு ஃபவுண்டர் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ். இதுக்கெல்லாம் வந்து பேசிக்காக இப்போ நோம் சாம்ஸ்கிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கனாக்கா இவர் தான் வந்து ஆரிஜினாக இருப்பார், பாணினி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி டீட்டெயில் கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த இன்ஃபோ. அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்ஃபோ அவரை பற்றி தான். மோஸ்ட் ஃபேமஸ் இன் த வேர்ல்டு, அதாவது இந்த உலகத்திலே ரொம்ப ஃபேமஸான ஒரு லிங்குவிஸ்ட்டு, who formulated the 3959 rules of Sanskrit morphology. ஸோ மார்ஃபாலஜினா என்ன அதெல்லாம் நம்ம வந்து செப்பரேட்டாக பார்ப்போம். இப்போது சான்ஸ்கிரிட் மார்ஃபாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை விதமான ரூல்ஸ் கொண்டு வந்ததும் அவர் தான், விச் இஸ் ஸ்டில் இன் யூஸ் டுடே. அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அவங்க கொண்டு வந்ததை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து மொழியியலாளர்கள், மொழியியல் அறிஞர்கள் வந்து அதை வந்து பர்டிகுலராக சான்ஸ்கிரிட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற இன்ஃபோவை இது மூலயமா தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நவ் ஓரளவுக்கு ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்குது இல்லைங்களா. இப்போது நம்ம வந்து ஸ்கோப்புக்குள்ளே போக போகிறோம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்கோப், அதோட தன்மை என்ன, ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயத்தை படிக்கிறோம்னா அதோட ஸ்கோப் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் இல்லைங்களா. இப்போ அதை பார்க்க போகிறோம். வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா, லிங்குவிஸ்டிக்ஸ் டுடே இஸ் எ சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்டடி. இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்டாக அதை வந்து படிச்சுட்ருக்காங்க. அண்ட் தென் அதெல்லாம் என்னென்ன, அதோட டைப்ஸ்லாம் என்னென்ன, இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்கல்ல மெயின் பிக்சரில் இன்னும் இருக்குது அப்படின்ற மாதிரி. இப்போ பார்த்தது வரைக்கும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் மெயின். நம்ம என்னென்னலாம் விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றது வந்து இதில் தான் இருக்குது. ஃபனெட்டிக்ஸ் அண்டு ஃபோனாலஜி அப்படின்னா சவுண்ட்ஸு, மார்ஃபாலஜினா வேர்டு ஃபார்மேஷன், சின்டெக்ஸ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன், சிமான்டிக்ஸ் மீனிங்ஸ், டிஸ்கோர்ஸ் கனெக்டட் சென்டென்ஸ். ஸோ இப்படி சொன்னால் தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டண்ட் அண்ட் வைட்டல் லிங்கேஜஸ் பிட்வீன் த லெவல்ஸு. இப்போ இது தெரிஞ்சிக்காமல் நம்ம லிங்குவிஸ்டிக்கை வந்து படித்தோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முழுமையே இருக்காது. அது தெரிஞ்சுக்கிட்டு வேஸ்ட் ஆகிடும். இதுதான் இம்பார்ட்டண்ட் ரோல். ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஒன்றுத்துக்கும் எப்படி அது என்ன விஷயங்கள், ஃபோனட்டிக்னா என்ன, ஃபோனாலஜினா என்ன அப்படின்றத வந்து கிளியர் கட்டாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் லிசன். ஸோ வாட் இஸ் மீன் பை ஃபோனட்டிக்ஸ் அப்படின்னா, ஒரு மொழியில் இருக்கக்கூடிய, அப்படி இல்லைன்னா அதில் பயன்படுத்தக்கூடிய வெவ்வேறு இருக்கக்கூடிய ஓசைகள், தட் இஸ் நத்திங் பட் ஒலிகள், சவுண்டு, அதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபோனட்டிக்ஸ். கரெக்டுங்களா. அதில் தமிழில் இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா ஒலியியல் சொல்கிறாங்க, ஒலிப்பியல்னு சொல்கிறாங்க, ஒலியியல்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு நான் வந்து இதை இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, இறையன்பு இருக்கார் இல்லைங்களா, ஐஏஎஸ் ஆஃபீஸரு, அவரை தெரிஞ்சிக்காமல் இன்றைக்கி யாரும் அவரோட மோட்டிவேஷனை கேட்காம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அவரே சொன்ன ஒரு விஷயந்தான். நான் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து படிக்கும்போது கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படலை. ஆனால் நான் இங்கிலீஷை எடுத்து ஃபனட்டிக்ஸை படிக்கும்போது தான் நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் அந்த அளவுக்கு டஃபஸ்டான ஒரு டாபிக். அதுக்காக கிளியராக சொல்லணுன்றதுக்காக உங்களுக்கு அப்படியே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருக்கேன். தட் இஸ் அபவுட் த லெவல் ஆஃப் சவுண்டு. அதாவது ஹவு சவுண்ட்ஸ் ஆர் ஆர்டிகுலேட்டட் by the human speech mechanism and received by the auditory mechanism. அதாவது அந்த ஒலி, அந்த சவுண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, சின்னலி, அந்த சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதும் சரி, ஆடிட்டரி மெக்கானிசம் கேட்கும் திறனும் சரி, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனாலஜி. இந்த ஃபோனாலஜிக்கும் ஃபோனட்டிக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் சவுண்டு, எது ஃபனட்டிக்ஸு. ஸோ ஃபோனாலஜி அப்படின்னா ஒரு மொழியோட அடிப்படை ஒலிகள், பேசிக், அதை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. அதாவது காம்பினேஷன் ஆஃப் சவுண்ட்ஸ் இன்டு ஆர்கனைஸ்டு யூனிட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இல்லையா. ஃபஸ்ட்டு சொல்கிறோம் இல்லைங்களா, லெட்டரு, வேர்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரேஸு, அதுக்கப்புறம் சென்டென்ஸு, அந்த மாதிரி இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் சவுண்ட்ஸ் இன்டு ஆர்கனைஸ்டு யூனிட்ஸ் ஆஃப் ஸ்பீச்.
and also the rules of combinations are different for different languages. இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து அந்த ஒரு சென்டென்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் அண்ட் இட் இஸ் ஃபார் ஆல் த லாங்குவேஜஸ் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஒன்றுத்தோட ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறையாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ ஃபனட்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், ஃபோனாலஜினா என்னென்னு பார்த்தோம், அதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். சரிங்களா? இப்போது நவ் வி கேம் டு த பாயிண்ட் ஆஃப் மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜி அப்படின்னா என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் எ வேர்ட் ஃபார்மேஷன். அதாவது தமிழில் சொன்னோன்னா உருவயியல். உருவயியல்னா அப்படின்னு வந்து ஸ்ட்ரக்சர், அந்த வேர்டோட ஸ்ட்ரக்சரை வந்து சொல்கிறது. உருவம்னாலே ஸ்ட்ரக்சர் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அண்ட் மார்ஃபாலஜி அப்படின்னா இட் இஸ் எ வேர்ட் ஆர் எ பார்ட் ஆஃப் எ வேர்ட். அதாவது வார்த்தையோட ஒரு பகுதி. ஃபார்மேஷன் அப்படின்னு சொன்னால் அதில் ஆண் இருக்குது, இன் இருக்குது, ஏ இருக்குது. இப்போ இன்னும் இருக்குது, ஆணும் இருக்குது. வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா மார்ஃபாலஜி. அதோட பேசிக் யூனிட் எதுன்னு பார்த்திங்கன்னா மார்ஃபீம் அப்படின்னு சொல்கிறோம். மார்ஃபீமில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. அந்த 2 டைப்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஒன்று வந்து பவுண்ட் மார்ஃபீம், இன்னொன்று வந்து ஃப்ரீ மார்ஃபீம்ஸ். அதுக்குள்ளே அல்லீம்ஸு நிறைய இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், தனியாக வந்து 1 மார்க் மாதிரி நம்ம போட்டு, அதாவது லிங்குவிஸ்டிக்னே ஐ மீன் இஃப் அட் ஆல் இட் இஸ் a 50 or 100 whichever it may be, நமக்கு தெரியாது எவ்வளோ வருதோ அதுக்கு தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டு 1 மார்க் மாதிரி நான் அதுக்கு தனியாக செப்பரேட்டாக கொடுத்துட்றேன். இப்போ வந்து நீங்கள் பேசிக்காக இதை தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு அது வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். ஓகே, ஸோ மார்ஃபாலஜி which studies the structure of the English word, that is components and functions of the particular word. அதாவது சொற்களினோட அமைப்பு, அதை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமாக தான் இந்த மார்ஃபாலஜி இருக்குது. சரிங்களா? ஸோ அபவுட்டு ஃபனட்டிக்ஸு, ஃபோனாலஜி, மார்ஃபாலஜி, இதை பற்றி ஒரு கீன் ஐடியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் தென் நவ் வி கேம் டு த பார்ட் ஆஃப் சின்டெக்ஸ். இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா இந்த காம்பனன்ட்ஸ்லேயே இந்த சின்டெக்ஸ் இருக்குது இல்லையா, சென்டென்ஸ் ஃபார்மேஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து கொஞ்சம் வாஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதிலே பார்த்திங்கன்னா நான் நிறைய சினாப் பண்ணி எது தேவையோன்றதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். சின்டெக்ஸ் இஸ் நத்திங் பட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தோம். அதாவது சொற்றொடரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னா எப்படின்னா இந்த சொற்கள், வேர்ட்ஸு எப்படி வந்து கிராமருக்கு உட்பட்டு அந்த சென்டென்ஸை உருவாக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் இந்த சின்டாக்ஸு. அதாவது அந்த ரிலேட்டட் அதுக்கு தான். அதாவது சின்டெக்ஸில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்டென்ஸும் அண்ட் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் கரெக்டாக இருக்கணுமா. சரிங்களா? இப்போது ஒரு சின்டெக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போது இன்னும் சின்டெக்ஸ்ன்னு உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கெலாம் வந்து போகும்போது பார்த்திங்கன்னா கமாண்ட் எழுதுவோம்ல நம்ம, either it is a language or a package, it doesn't matter. பட் அந்த கமாண்ட் எழுதும்போது இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் C ப்ளஸ் N அது போனவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தே மேக் ஏ யூஸ் ஆஃப் இட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு ப்ராக்கெட் போட்டு சின்டெக்ஸ்னு ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு மீனிங் இருக்குது. ஸோ அது ஃபார்மேஷன் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இதுலேயும். அதாவது கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சரும் கரெக்டாக இருக்கணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்டென்ஸுமே கரெக்டாக இருக்கணும். இது ரெண்டுத்தில் எது தப்பாக இருந்தாலும் அது வந்து ஒரு கரெக்டான சின்டாக்ஸாக இருக்க முடியாது. தட் இஸ் வேர்ட்ஸ் கம்பைன் ஆன் டு த ஃபார்ம் ஆஃப் ஃப்ரேஸ் இல்லைங்களா? ஒரு ஃப்ரேஸாக இருக்கணும். அந்த ஃப்ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் எ கிளாஸ் அண்ட் த கிளாஸ் இஸ் நத்திங் பட் அண்ட் இட் ஜாயின்ஸ் டு மேக் எ சென்டென்ஸ். அப்படி தான் நமக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து கிடைக்குது. அண்ட் எ சென்டென்ஸ் மஸ்ட் பி கம்போஸ்ட் ஆஃப் தீஸ் எலமெண்ட்ஸ் அண்ட் இட் ஃபங்க்ஷன் இன் த சென்டென்ஸ். இப்படி தான் வந்து ஒரு சொற்றொடரை வந்து நம்ம வந்து உருவாக்குறோம், வாக்கியத்தை அமைக்கிறோம் இல்லையா? சின்ன கிளாஸஸ்லாம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கியத்தில் அமைத்து எழுதுகன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க, நம்ம எழுதுவோம் இல்லைங்களா 1 மார்க்கில் தமிழ் கிராமரில். ஃபார் யுவர் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் ஐ எம் சேயிங் தட். இப்போ பார்க்கலாம். இப்போது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இல்லைன்னா எப்படி இருக்கும், ஒரு சின்டாக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும்னா அதில் என்ன இருக்குன்றதை வந்து நம்ம த்ரூ பை எக்ஸாம்பிளே பார்த்துடலாம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பாய்ன்ற ஒரு வேர்டு எடுத்துப்போமே, அது வந்து என்னது, ஒரு நவுன். இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சது தான். இப்போது இந்த பாய்ன்ற ஒரு வேர்டை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், த பாய் லைக்ஸ் கிரிக்கெட். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, த பாய் லைக்ஸ் கிரிக்கெட். அதாவது அந்த பையனுக்கு வந்து கிரிக்கெட் வந்து பிடிச்சிருக்குது. சரிங்களா? அதுதான் சென்டென்ஸ் A. இப்போது சென்டென்ஸ் B பாருங்கள். த ஓல்டு மேன் லவ்டு த பாய்.
அப்படிங்களா? அந்த இடத்துலையும் பாய் இருக்குது, இந்த இடத்துலையும் பாய் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இட் ஃபங்க்ஷன் இன் ஏ டிஃப்ரெண்ட் வே. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் த பாய் லைக்ஸ் கிரிக்கெட் அப்படின்னா அந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து எழுவாயாக இருக்குது. அதே மாதிரி சென்டென்ஸ் பியில் வந்து பார்த்திங்கன்னா த ஓல்டு மேன் லவ்டு த பாய் அப்படின்னா அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகுது. ஒரு பையனுக்கு அவனுக்கு கிரிக்கெட் பிடிக்குது, ஒரு ஓல்டு மேனுக்கு அந்த பாயை பிடிக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேர்டு தான், எப்படி அது வேரி ஆகுது. ஒரு இடத்துல எழுவாயாகவும் ஒரு இடத்துல அந்த சென்டென்ஸோட பொருளாகவும் இருக்குது. ஸோ த சின்டாக்ஸ், தட் இஸ் த சென்டென்ஸ் இஸ் கரெக்ட். ஒய் இட் இஸ் கரெக்ட்? Either it is satisfying the grammatical structure and also the construction of the sentence. அதனால் இந்த syntax கரெக்டு. இப்போது இதுக்கு வந்து ஏன் அப்படி இல்லை, கரெக்டாக இல்லைன்றதுக்கும் ஒரு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே. கலர்லெஸ் க்ரீன் ஐடியாஸ் ஸ்லீப் ஃபியூரியஸ்லி அப்படின்றது ஒரு ஃப்ரேஸ் ஃப்ரெண்ட்ஸ். இட் இஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட். கலர்லெஸ் க்ரீன் ஐடியாஸ் ஸ்லீப் ஃபியூரியஸ்லி அப்படின்னு நமக்கு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கோள்கள், செய்யுள் மேற்கோள்கள் எல்லாம் நிறையவே இருக்கும். அப்போது பட் இட் இஸ் நாட் மீனிங்ஃபுல், நமக்கு வந்து புரியல இல்லைங்களா? அப்போது இது வந்து ஒரு கரெக்ட் சின்டாக்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. தஸ் த ரூல் ஆஃப் சின்டாக்ஸ், சென்டென்ஸ் ஷுட் பி கன்ஸ்ட்ரக்டட் அண்ட் ஆல்சோ த மீனிங்ஃபுல் சென்டெக்ஸ். கிராமட்டிக்கல் ஃபார்மும் அதுக்கு கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து ஒரு கரெக்டு சின்டாக்ஸ். கரெக்டுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப் டு திஸ் ஃபோனடிக்ஸ், ஃபோனாலஜி, மார்ஃபாலஜி, சின்டாக்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எதுக்காக நான் இதுக்கு தனித்தனியாக கொடுக்கல அப்படின்னு சொன்னால், அது இன்னும் நிறைய படித்த மாதிரி இருக்கும், நிறைய வாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ தென் அண்ட் தேர் ஐ யூஸ் டு எக்ஸ்பிளைன், அந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ நவ் வி கேம் டு த பாயிண்ட் ஆஃப் சிமெண்டிக்ஸ். சிமெண்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் மீனிங்ஸ். அது எவ்வளோ முக்கியம் இல்லைங்களா ஒரு மொழிக்கு. அதோட பொருள் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட். லெவல் ஆஃப் மீனிங்ஸ் இன் எ லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? சொற்களோட அந்த வேர்ட்ஸோட நேரடியான லிட்ரல் மீனிங் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சிமெண்டிக்ஸ். அதுதான் வந்து மீனிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக கொடுத்துருக்கேன் நான். அதாவது இதில் 2 டைப் இருக்குது. என்னென்னா ஸ்டைலிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டைலிஸ்டிக்ஸ் அப்படின்னு கேட்டால் மொழி நடை. அதாவது இப்போ ஒருத்தர் பேசும்போதும் சரி எழுதும்போதும் சரி ஒரு டாப்பிக்கை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஒரே மாதிரி எழுதுவாங்களான்னா கிடையாது. ஒரு இன்டர்வியூக்கே போகும்போது பார்த்திங்கன்னா ரைட் அபவுட் யுவர் செல்ஃப்ன்றாங்க பார்த்திங்களா. அப்போது இட் வேரிஸ் கண்டென்ட் பை கண்டென்ட், ஒருவருக்கு ஒருவர் மாறுபடும் இல்லையா? அந்த ஸ்டைல் மாறும், மொழியோட நடை மாறும். ஒருத்தர் வந்து ஐ எம் ஃபினிஷ்டு திஸ் மச் ஆஃப் ஐ ஸ்டடிட் ஹியர் அண்ட் தே அப்படி எழுதலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து அழகாக ஸ்டைலாக கிறிஸ்பாக ஷார்ட்டாக இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல, அப்படியெல்லாம் எழுதலாம். டு இன்ட்ராக்ட் அண்ட் டு க்ரியேட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஒருத்தருக்கும் வேறுபடும். அந்த மாதிரி ஸ்டைலிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொழி நடை பற்றியதும் இதில் தான் பார்க்குறோம். இதில் சிமெண்டிக்ஸில். அண்ட் an extension of the study of meaning is also called semantics அப்படின்னும் ஒரு மீனிங் இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நான் அதுலேயும் 1 மார்க்லேயும் இதை கண்டிப்பாக சேர்ப்பேன். ஆனால் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அப்போ நமக்கு அங்கே பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் சொல்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ஸ்டடியிலேருந்து வரக்கூடிய இன்னொரு பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்மேட்டிக்ஸ். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதாவது ப்ராக்மேட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டரன்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அட்டரன்சஸ்னால் என்ன, லிட்ரரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிகரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸு. இப்போ மீனிங்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதாவது டெக்னிக்ஸு அதை வந்து ஆராயக்கூடிய ஃபிகரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸு, லிட்ரரி மீனிங்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்மேட்டிக்ஸ் அண்டர் கம்ஸ், நடுவில் அதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பார்த்திங்கன்னா டிஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கனெக்டட் சென்டென்சஸ். இஃப் அட் ஆல் தேர் இஸ் எப்படி சொல்கிறது, ஒரு கனெக்ஷன் இன்டு த சென்டென்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு அது படித்தா புரியுமானா அது ஒரு பெரிய கொஸ்டின், புரியாது. இட் இஸ் எ யூனிட் ஆஃப் அ லாங்குவேஜ் லாங்கர் தென் எ சிங்கிள் சென்டென்ஸ். ஸோ நமக்கு அது எப்படி வேணால் இருக்கலாம். நம்ம இந்த சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்லலாம் பார்ப்போம் இல்லைங்களா, எப்படியெல்லாம் வந்து ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸ் இருக்கும், ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் எப்படி இருக்கும், விச் கன்வேஸ் த மீனிங். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு காம்ப்ளெக்ஸ்லேருந்து காம்பவுண்டுக்கு மாற்றுறதா இருந்தாலுமே கூட நம்ம மீனிங்கை மாற்ற மாட்டோம். த மீனிங் வில் பி த சேம் பட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸ் வில் பி வேரி இல்லைங்களா. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கனெக்டட் சென்டென்ஸ் தட் விச் இஸ் இன் த பார்ட் ஆஃப் டிஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இப்போது
இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, என்னென்னலாம் இருக்குது லிங்குவிஸ்டிக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட மேஜராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டிவிஷன்ஸ் இருக்குது, மைக்ரோ லிங்குவிஸ்டிக்ஸ் அண்டு மேக்ரோ லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ மைக்ரோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஃபனடெக்ஸு, ஃபோனாலஜி, மார்ஃபாலஜி, அப்புறம் என்ன சின்டெக்ஸு, சிமான்டிக்ஸு, அப்புறம் ப்ராக்மேட்டிக்ஸு அண்டு வாட் விசா இதெல்லாம் அண்ட் டிஸ்கோர்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கம்ஸ் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மைக்ரோ லிங்குவிஸ்டிக்ஸ். கரெக்டுங்களா? இப்போ மேக்ரோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு சர்டன் டாபிக்ஸ் இருக்குது. என்னென்னா, மேக்ரோ லிங்குவிஸ்டிக்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். எப்படின்னா, ஆந்த்ரோபாலஜி, காம்புடேஷனல், ஹிஸ்டாரிக்கல், சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ், அப்புறம் ஃபிலாசபிக்கல், கான்ட்ரசிவ், ஸ்ட்ரக்சுரல், சைக்கோலிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஒன் வேர்ட் மாதிரி சொல்லிடுறேன் நான். ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த லாங்குவேஜ் அண்டு கல்ச்சர். தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இன்னும் நிறைய இருக்குது, அதில் இம்பார்ட்டண்ட்டாக எது இருக்கோ அதுக்கு மட்டும் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். அதாவது சமூக மொழியியல்னு சொல்கிறோம் இல்லையா, இட்ஸ் எ ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். நான் இதை தனித்தனியாக கூட டைப் பண்ணி போட்டிருக்கலாம், ஆனால் வந்து ரொம்ப டைம் எடுக்குது. அதெல்லாம் டைப் பண்ணி எனக்கு கிடச்சி மறுபடியும் அதை நான் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு நோட் எடுத்துகிட்டு, நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணிக்கிட்டே வருவோம் இல்லைங்களா, அதில் லிங்குவிஸ்டிக்ஸ்ன்னு போட்டு ஆந்த்ரோபாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாங்குவேஜ் அண்டு கல்ச்சர் அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடி சொன்ன டாபிக்ஸ்லாம் ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 முறை பார்த்தா போதும், நமக்கு மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடும். ரைட்டுங்களா? அண்டு காம்புடேஷனல் அப்படின்னா என்ன அப்படின்னா, சயின்டிஃபிக் அண்டு என்ஜினியரிங் டிசிப்ளின், இதுக்கு தான் அது வந்து யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னா என்னென்னா, நமக்கே தெரியும், இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் ஸ்டடி ஆஃப் த லாங்குவேஜ் அண்ட் ஆல்சோ தேர் இஸ் எ சேஞ்ச் அண்ட் லாங்குவேஜ் ஆர் ரிலேட்டட் வித் ஈச் அதர் அப்படின்றாங்க. ஹிஸ்ட்ரினாலே அதே தான் ஒன்று, அதாவது ஹிஸ்ட்ரினாலே அது தானே. அதாவது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட வரலாறு மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லாங்குவேஜோட ஸ்டடி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது தான் வந்து ஹிஸ்டாரிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ். சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் எ ஸ்டடி ஆஃப் சோஷியல் ஃபேக்டர்ஸ், ரீஜனல் அண்ட் தென் கிளாஸ், இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் வந்து சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபிலாசபிக்கல் அப்படின்னா என்னென்னா, ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் லாங்குவேஜ், அதாவது மொழியின் அடிப்படை தத்துவத்தை பற்றி படிக்கிறது தான் வந்து ஃபிலாசபிக்கல். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, அதாவது மாடர்னாக அது வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு கல்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபிலாசபியாக தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதே தான். அந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கான்ட்ரசிவ் அப்படின்னா என்னென்னா, டிஃப்ரென்ஸ் அண்ட் சிமிலாரிட்டி பிட்வீன் த லாங்குவேஜஸ், ஒற்றுமை வேற்றுமைகளை பற்றி படிக்கக்கூடியது, அதுதான் கான்ட்ரசிவ். அண்ட் தென் ஸ்ட்ரக்சுரல் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் கண்டெய்னிங் ஆஃப் செல்ஃப் டிஃபைன்ட் அப்படின்றாங்க. செல்ஃப் டிஃபைண்டை பற்றி படிக்கிறது, அதுதான் ஸ்ட்ரக்சரல், அமைப்பு, அதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல். அண்ட் தென் சைக்கோலிங்குவிஸ்டிக்ஸ், சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் அண்ட் தென் லாங்குவேஜ் அக்யூசிஷன் அப்படின்னு முடிக்கிறாங்க. அந்த ப்ராசஸ், சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் எப்படிலாம் இதில் வந்து வர்றது தான் அந்த ஸ்பீச் தெரப்பி, அதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதெல்லாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த இம்பார்ட்டண்ட் ஸ்கோப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேச்சர் ஆஃப் லிங்குவிஸ்டிக்ஸு, டெஃபினிஷன்ஸு, இது எல்லாமே வந்து ஒரு கிளியராக பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.